Good morning everyone. How are you all? I hope that you are all well and good. A very warm welcome from Sheba Group of Schools online class. Yes children, today I am going to teach English of class 5 and the poem is Farmer's Friend. What is the poem name? Poem name is Farmer's Friend. Farmer's Friend அப்படின்னா விவசாயிகளின் நண்பன் சொல்கிறோம். விவசாயிகளின் நண்பன் யார் தெரியுமா? யாருக்காச்சும் விவசாயிகளின் நண்பன்? விவசாயிகளின் நண்பன் அப்படின்னா ஏர்த் வார்மை தான் விவசாயியோட நண்பன் சொல்கிறோம். ஸோ ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட். ஹூ இஸ் த ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட்? ஏர்த் வார்ம் இஸ் த ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட். மண்புழு சொல்கிறோம். சரிங்களா? Next, the first this poem is having 12 lines. So out of 12 lines, now I am going to teach first 3 lines. So often seen as filth, often seen as filth, but gives the soil good wealth, but gives the soil good wealth. To reward the farmer with wealth, to reward the farmer with wealth. So the first line is often seen as filth. Often seen as filth அப்படின்னா filth அப்படின்னா dirty சொல்கிறோம். ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழுக்காக அருவருப்பாக இருக்கும். ஸோ அந்த ஏர்த் வார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இட் லுக்ஸ் லைக் அ ஃபில்த். ஃபில்த் மீன்ஸ் அருவருப்பு, டர்ட்டியாக இருக்கும். அது பார்க்கவே நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி டர்ட்டியாக இருக்கும் இல்லையா? அது நெளிஞ்சு போகிறதே நமக்கு ஒரு மாதிரி அருவருப்பு கொடுக்கும். but gives the soil good health. ஸோ அந்த சாயில் எப்படி கொடுக்கும்னா, அந்த மண் வளத்தை நல்லா அழகாக ஆரோக்கியத்தை கொடுக்கும். மண்ணுக்கு ஒரு நல்ல உரமாகவும் இருக்கும் அந்த ஏர்த் வார்ம். பட் கிவ்ஸ் த சாயில் குட் ஹெல்த், நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் அந்த உரமாகவும் இருக்கும் அந்த மண்ணுக்கு. ஸோ டு ரிவார்ட் த ஃபார்மர் வித் வெல்த், விவசாயிகளுக்கு ஒரு ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விவசாயிகளுக்கு நல்ல ஒரு ரிவார்ட்னா ஒரு ப்ரைஸ் கொடுக்கும். அந்த மண் வளத்தை அதிகமாக கொடுக்கறதுனால என்ன ஆகிடும்? ஸோ த ஃபார்மர்ஸ் இஃப் த crops are grown, the farmers sell into the market, isn't it? ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அது நல்லா அந்த crops எல்லாம் வளர்ந்த பிறகு மார்க்கெட்டில் சேல் பண்ணுவாங்க. அப்படி சேல் பண்ணும்போது நல்ல ஒரு அவங்களுக்கு வெல்த்னா நல்ல ஒரு காசு, நல்ல ஒரு ப்ரைஸை கொடுக்கும் அந்த மண். சரியா? Often seen as filth, but gives the soil good health. To reward the farmer with wealth. So here the rhyming word is filth, health, wealth. Filth, health, wealth. So it is ending with th, though so these sounds are same. The rhyming words are filth, health, wealth. In the first line it looks like filth. ஸோ அதோட தோற்றத்தை சொல்லுது ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் லைன் பட் தோற்றம் அப்படி இருந்தால் கூட சாயில மண்ணை நல்ல வளமாக்கும். த தேர்ட் லைனஸ் அது விவசாயிகளுக்கு நல்ல ஒரு ஒரு பரிசை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 lines, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சில்ட்ரன்? ஃபர்ஸ்ட் 3 lines, ஆஃபன் சீன் ஆஸ் filth, but gives the soil good health. To reward the farmer with wealth. So the first 3 lines is over. Now we are move on to the next 3 lines. Yes children, the next 3 lines are plows the soil before farmer. Plows the soil before farmer. Use not the chemicals to harm her. Use not the chemicals to harm her. Please praise our motherland's armor. Please praise our motherland's armor. So these 3 lines explains that. ஸோ ப்ளவுஸ் த சாயில் பிஃபோர் ஃபார்மர் அப்படின்னா, ஸோ விவசாயிக்கு முன்னாடியவே, விவசாயி தன்னோட நிலத்தை உழுறதுக்கு முன்னாடியவே த ஏர்த் வார்ம் டிட் தட் ஒர்க். ஸோ அந்த ஏர்த் வார்ம் என்ன பண்ணோன்னா, அந்த நிலத்தை அதுவாக அழகாக பயன்படுத்தி வைக்கும், அந்த மண்ணை அழகாக பயன்படுத்தி வைக்கும். நெக்ஸ்ட்டு யூஸ் நாட் த கெமிக்கல்ஸ். ஸோ ரசாயன பொருட்கள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. டு ஹார்ம் ஹர், அதை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரசாயன பொருட்கள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் தென் ப்ளீஸ் ப்ரைஸ் அவர் மதர்லேண்ட் அப்படின்னா, ப்ளீஸ் ப்ரைஸ் அப்படின்னா நம்ம போட்டுருவோம் இல்லையா? ப்ளீஸ் ப்ரைஸ் அப்படின்னா போட்டுறது, ப்ரைஸ் பண்ணுறதுன்னா போட்டுறது. அண்ட் தென் மதர்லேண்ட் அப்படின்னா நம்ம இருக்கிற தாய்நாடு, தாய்லேண்ட் அப்படின்னு சொல்கிறோம், நம்ம இருக்க தாய்நாடு. ஸோ நம்மள இருக்க அந்த மதர்லேண்டை நம்ம என்ன பண்ணணும், ஆர்மர்னால் கவசம், அதுக்கு ஒரு கவசத்தை நம்ம கொடுப்போம். அது போற்றி அந்த தாய்நாட்டுக்கு போற்றி, அந்த நிலத்துக்கு, தாய் நிலத்துக்கு
போற்றி ஒரு கவசத்தை நம்ம கொடுப்போம் அப்படின்ற இந்த 3 லைன்ஸ் டிஃபைன் பண்ணுது. ஸோ ப்ளவுஸ் த சாயில் பிஃபோர் த ஃபார்மர், விவசாயிக்கு முன்னாடியே நிலத்தை அழகாக உழுதணும். எது? earthworm. ஸோ யூஸ் நாட் த கெமிக்கல்ஸ் டு ஹார்ம் ஹர். ஸோ ரசாயன பொருட்கள் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஹார்ம்னா வந்து அதை கஷ்டப்படுத்துகிற மாதிரி விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது. earthworm கஷ்டப்படுத்துகிற விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது. ஸோ ப்ளீஸ் ப்ரைஸ் அவர் மதர்லேண்ட்ஸ் ஆர்மர், நம்மளுடைய தாய் நிலத்தை ஒரு கவசத்தை வச்சு போற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா சில்ட்ரன்? ஸோ திஸ் 6 lines defines as often seen as filth, அதை பார்க்க அருவருப்பாக இருக்கும். பட் gives the soil good health, ஸோ மண்ணுக்கு நல்ல வளத்தை கொடுக்கும். to reward the farmer with wealth, விவசாயிகளுக்கு நல்ல ஒரு பணத்தையும் நல்ல ஒரு பரிசையும் கொடுக்கும். ப்ளவுஸ் த சாயில் பிஃபோர் ஃபார்மர், விவசாயிக்கு முன்னாடியே நிலத்தை அழகாக உழுது பண்பட்ட நிலமாக வைக்கும். யூஸ் நாட் த கெமிக்கல்ஸ் டு ஹார்ம் ஹர், ஸோ நமக்கு இந்த ரசாயன பொருட்களை வச்சு அதுக்கு நம்ம ரசாயன பொருட்கள் எதுவுமே யூஸ் அதை கஷ்டப்படுத்தக்கூடாது ரசாயன பொருட்களை யூஸ் பண்ணி. அண்ட் தென் ப்ளீஸ் ப்ரைஸ் அவர் மதர்லேண்ட்ஸ் ஆர்மர், நம்மளுடைய மதர்லேண்டை நம்ம ஒரு கவசத்தை வச்சு நம்ம அதை போற்றுவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. These 6 lines explain that. Okay, now we move on to the other 3 lines. Yes children, shy to show his looks, shy to show his looks. Toils often on fishing hooks, toils often on fishing hooks. To give the fisher something to cook, to give the fisher something to cook. So here the 3 lines defines as shy to show his looks. ஸோ ஷை அப்படின்னா என்ன சொல்லுவோம்? வெக்கப்படுறது. தன்னுடைய தோற்றத்தை வெளிக்காட்டுறதுக்கு என்ன பண்ணோம்? earthworm வெக்கப்பட்டுட்டே அது என்ன பண்ணும்? மண்ணுக்குள்ளே போகும். சரியா? அப்படி தான் இந்த போயமில் கொடுத்துருக்க லைன்ஸு. ஷை டு ஷோ ஹிஸ் லுக்ஸ், தன்னுடைய தோற்றத்தை வெளிக்காமிக்கிறதுக்கு அது வெக்கப்படுமா அந்த earthworm. toils often on fishing hooks. ஸோ டாயில்ஸ்னால் எக்ஸ்ட்ரீம்லி ஒர்க்கிங் ஹார்ட், ரொம்ப கடுமையாக உழைக்கிறது தான் டாயில்ஸ் அப்படி சொல்கிறோம். டாயில்ஸ் ஓகே, எக்ஸ்ட்ரீம்லி ஒர்க்கிங் ஹார்ட், ரொம்ப கடுமையாக அதை வேலை செய்யும், தன்னைத்தானே வருத்திக்கிட்டு அதை வேலை செய்யும். எப்படின்னா ஆஃபன் ஆன் ஃபிஷ்ஷிங் ஹூக்ஸ், அந்த மீன்பிடியாளர்கள்லாம் அவங்க ஃபிஷ்ஷிங் ஹூக்ஸ் ஒன்று இருக்கும் தெரியுமா? இப்படி வரும் கொஷின் மார்க் மாதிரி ஒரு ஹூக் வரும். அந்த ஹூக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த earthworm மாட்டி வச்சுருவாங்க. ஸோ டு ஃபிஷ்ஷிங் பிடிக்கிறதுக்காக, அந்த மீன் பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? அதை இந்த earthworm மாட்டி வச்சுருவாங்க. ஸோ அதை வந்து தன்னைத்தானே வருத்திக்கிட்டு மீனவர்களுக்கு நலன் கொடுக்கணும், மீனவர்களுக்கு மீன் பிடிச்சு கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடுக்கு earthworm மேலே முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு earthworm நினைக்குமா. ஸோ டு கிவ் த ஃபிஷர் சம்திங் டு குக், ஸோ அது என்ன பண்ணும்? ஒரு சாப்பாடுக்கு வழி கொடுக்கும், ஏதோ ஒன்று நம்ம பிடிச்சி கொடுக்கணும், என்னுடைய சார்பாக நான் ஏதோ ஒன்று மீனவருக்கு பிடிச்சி கொடுக்கணும் சாப்பிட்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷர்மேனுக்காக. ஸோ ஷை டு ஷோ ஹிஸ் லுக்ஸ், தன்னுடைய தோற்றத்தை வெளிக்காமிக்கவே அது வெக்கப்படும். டாயில்ஸ் ஆஃபன் ஆன் ஃபிஷ்ஷிங் ஹூக்ஸ், ஸோ அந்த ஹூக்கில் மாட்டி டாயில்ஸ் ஆஃபன் அப்படின்னா அந்த ஹூக்கில் மாட்டி தன்னைத்தானே வருத்திக்கிற அளவுக்கு அது வேலை செய்யும். டு கிவ் த ஃபிஷர் சம்திங் டு குக், ஸோ அந்த மீனவர்களுக்கு ஏதாச்சும் ஒன்று, அந்த மீன் கடல்லேருந்து என்னாவது பிடிச்சி அதுக்கு மீனவர்களுக்கு சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஹெல்ப் பண்ணுமா. And the next 3 lines are, the last 3 lines are, be humble like a worm, be humble like a worm, think no one to harm, think no one to harm, you will be free to spread your charm, you will be free to spread your charm. These 3 lines explains as be humble like a worm. இந்த worm, அந்த earthworm மாதிரியே, மண்புழு மாதிரியே, இந்த புழு மாதிரியே நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லா இடத்துலையுமே ஹம்பிளாக, தாழ்ச்சியாக, பொறுமையாக நடப்போம், பொறுமையாக இருப்போம். ஏன்னா வந்து மண்ணை வந்து நம்ம கெமிக்கல் போட்டு வறுத்துறோம், அப்புறம் வந்து நடக்கிறோம், மண்ணு மேலே நம்ம நடந்து போகிறோம், அப்புறம் ஃபிஷர்மேன் ஹூக்கில் அடிப்படுது, அது தன்னைத்தானே வெளியே காமிக்கிறதுக்கு அசிங்கப்படுது. ஸோ இவ்வளோலாம் அது தாங்கியும் அது வந்து என்ன பண்ணுது? அதோடைய ஒர்க்கு கரெக்டாக பண்ணுது earthworm, isn't it? ஸோ அதனால் அது மாதிரி பொறுமையாக இருப்போம், பொறுமையாக ஹம்பிளாக இருப்போம், பணிவாக இருப்போம். யார் மாதிரி? அந்த earthworm மாதிரி.
ஸோ திங்க் நோ ஒன் டு ஹார்ம், யாரையுமே கஷ்டப்படுத்தணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கவே கூடாது. ஸோ யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது. ஹார்ம் அப்படின்னா கஷ்டப்படுத்தக்கூடாது, ரொம்ப வந்து ஹார்ஷாக பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி. யூ வில் பி ஃப்ரீ டு ஸ்ப்ரெட் யுவர் சார்ம். ஸோ பணிவாக தாழ்மையாக எல்லாமே வந்து பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாராலையும் கவரப்படுவீங்க அப்படின்ட்டு. யூ வில் பி ஃப்ரீ டு ஸ்ப்ரெட் யுவர் சார்ம், உங்களுடைய நீங்கள் எல்லாராலையுமே அழகாக அதை கவரப்படுவீங்க. சார்ம் அப்படின்னா கவர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம், அது எல்லாராலையுமே நீங்கள் கவரப்படுவீங்க. ஸோ இன் திஸ் 3 lines you have to be humble like a worm, think no one to harm, யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது. ஸோ you will be free to spread your charm. So these 3 lines explains this only. So we have to be like a worm. நம்ம ஒரு புழு மாதிரியே தன்னை வறுத்துக்கிட்டா கூட நம்ம அடுத்தவங்களுக்கு கஷ்டப்படுத்தணும் காயப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஸோ do good, think good and do good, be good. Yes children, now we move on to the short recap. Okay, so often seen as filth but gives the soil good health, to reward the farmer with wealth. Here the rhyming word is filth, health, wealth. Next, plows the soil before farmer, use not the chemicals to harm her. Please praise our motherland's armor. So farmer, harm her, armor. So farmer and armor is the rhyming word here. So shy to show his looks, toils often on fishing hooks, to give the fisher something to cook. So here looks, hooks, otherwise look, cook is the rhyming word there. Be humble like a worm, think no one to harm, you will be free to spread your charm. So here worm, harm, charm is the rhyming word. Yes children, if you have book means please take your book. Now we move on to the book exercise. Yes children, in our book page number 110. So 110, so here the rhyming words A match the rhyming words. Filth, wealth, just now we saw, isn't it? Filth, wealth. Cook, look. Charm, harm. Armor, farmer. So yes children, here now we are going to see the supplementary reader in our book page number 118. So supplementary reader, the farmer and his daughters, the farmer and his daughter. So in the village of Manipuram, what is the village name? The village name is Manipuram. There lived a wealthy farmer, nalla panakara vivasayi. So there lived a wealthy farmer, அப்படினா நல்ல ரிச்சா வசதி உள்ளவர். So he had 3 daughters. How many daughters? 3 daughters. So the wealthy farmer had 3 daughters. So all his daughters were married and living their family happily. So 3 daughters marriage ஆயிடுச்சு. So living their family very happily. So the farmer was getting old, ரொம்ப வயசாயிடுச்சு. இப்போ விவசாயிக்கு வயசாயிடுச்சு. So he wanted to distribute his wealth to his daughters. ஸோ அவருடைய அந்த டிஸ்ட்ரிபியூட்னா கிவிங் எ ஷேர், அவருடைய பணத்தை அந்த வசதியை வந்து 3 டாட்டருக்குமே பிரித்து சமமாக கொடுக்கணும் அப்படின்ட்டு மைண்டில் வைக்கிறாரு. ஸோ பட் ஹீ வாண்டட் டு நோ வாட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹீ குட் கிவ் டு ஈச் ஆஃப் ஹிஸ் டாட்டர்ஸ். எந்தெந்த பொறுப்புகளை யார் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கணிக்கிறாரு. ஃபஸ்ட்டு யாருக்கு கூப்பிட்டு நம்ம என்னென்ன பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஹீ கால்டு ஹிஸ் டாட்டர்ஸ் அண்ட் கேவ் ஈச் ஆஃப் தெம் பேக் ஆஃப் மில்லெட். ஸோ என்ன பண்ணுறாரு, 3 அவங்க டாட்டர்ஸையும் கூப்பிட்றாரு, இந்த ஃபார்மர் கூப்பிட்டு இப்போ யார் யாருக்கு என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கெஸ் பண்ணுறதுக்காக ஸோ ஹீ கேவ் தெம் அ பேக் ஆஃப் மில்லெட். ஃபஸ்ட்டு என்ன எடுக்க 3 பேருக்குமே கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு பேக் ஆஃப் மில்லெட் இஸ் நத்திங் பட் அ ஸ்மால் கிரெயின்ஸ், ஸ்மால் சீட்ஸ் ஃப்ரம் எ பிளான்ட் தட் கேன் பி ஈட். ஒரு நமக்கு செடியிலேருந்து கிடைக்கிற ஒரு தானியம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தானியம் தான். அந்த தானியத்தை 3 பேருக்குமே 3 டாட்டர்ஸ்க்குமே கொடுக்குறாரு. So he asked them to use grains in the best way possible and then come back to him after 1 year. So 1 வருஷம் கழிச்சு வாங்க, இந்த நான் கொடுத்துருக்க மில்லட், இந்த தானிய பையை வச்சுக்கோங்க,
கீப் கம் ஆஃப்டர் 1 year. இது பெஸ்ட் வேல பயன்படுத்துங்க, நல்ல ஒரு வேலை பயன்படுத்தி 1 yearக்கு அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆஃப்டர் 1 year the daughters came back to their father's house. ஸோ ஒரு வருஷம் கழித்து கரெக்டாக அந்த 3 டாட்டர்ஸுமே அந்த இடத்துல வராங்க. The farmer welcomed all of them. Here the farmer is nothing but his daddy. அவருடைய ஃபாதர் தான் ஃபார்மர் இங்கே. ஸோ அந்த 3 டாக்டருமே என்ன பண்ணுறாரு, வெல்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக வரவேற்கிறாரு. ஏன்னா 3 பேர் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக இருக்காங்க. யார் அதில் பெஸ்ட்டு வேவா அப்படி பெஸ்ட்டாக பண்ணியிருக்கா, யாருக்கு எந்த பொறுப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மர் இப்போது டிசைட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹீ கால்டு த எல்டர் டாட்டர், பெரிய முதல் பொண்ணை ஃபஸ்ட்டு கூப்பிட்றாரு. அண்ட் ஆஸ்க்டு அபவுட் வாட் ஷீ ஹேட் டன் வித் த கிரெயின்ஸ் கிவன் டு ஹர். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த ஃபஸ்ட்டு டாட்டரை கூப்பிட்டு நான் கொடுத்த தானியத்தை வச்சு நீ என்னம்மா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மர் கேட்குறாரு. ஷீ ரிப்ளைட், ஃபாதர் ஐ ஃபெட் தோஸ் கிரெயின்ஸ் டு ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் தட் ஐ சா ஆன் மை பேக் டு ஹோம். ஸோ என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் வந்து நீங்கள் கொடுத்த தானியத்தை எங்கள் வீட்டில் இருக்க அந்த பேர்ட்ஸ்க்கு எல்லாமே போகிற வழியிலேயே அந்த பேர்ட்ஸ்க்கு எல்லாமே குரூப் ஆஃப் பேர்ட்ஸ், ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னா, ஃப்ளாக் அப்படின்னா குரூப், பறவைகளின் கூட்டம், பறவைகளுக்கு கூட்டத்துக்கு தானியமாக நான் அது இறையாக நான் போட்டேன். ஸோ அப்படி அதுங்க சாப்பிடும்போது என்னுடைய வீட்டு பேக் சைடில் நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் டாட்டர் ஃபீட் டு ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ், கொடுக்குற தானியத்தை என்ன பண்ணிட்டாங்க, அந்த பறவைகளுக்கு போட்டு காலி பண்ணிட்டாங்க அந்த தானியத்தை. ஓகே, ஸோ தென் த ஃபாதர் கால்டு த செகண்ட் டாட்டர். இப்போ என்ன பண்ணுறாரு அந்த ஃபாதர், ஹி கால்டு த செகண்ட் டாட்டர் அண்ட் ஆஸ்க்டு அபவுட் த சேம். ஸோ ஷீ ரிப்ளைட், அவகிட்டையும் அதே தான் கேட்குறாங்க. தென் த செகண்ட் டாட்டர் ரிப்ளைட், ஃபாதர் ஐ தாட் தோஸ் கிரெயின்ஸ் வர் சாக்ரெட். சாக்ரெட் அப்படின்னா ஹோலி, ஒரு வந்து ஹோலி அப்படின்னா புனிதத்துக்காக நான் எடுத்து வச்சிட்டேன். எப்படின்னா வந்து கம்யூனிட்டி இதுக்காக அந்த ஆசிரமத்துக்கு எல்லாம் நம்ம கொடுப்போம் இல்லையா, அதுக்கு அந்த பானையில் நான் தானியத்தோட தானியமாக மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லு. ஸோ ஐ மிக்ஸ்டு தோஸ் வித் அதர் கிரெயின்ஸ் கெப்ட் ஃபார் கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸ். சரியா, அந்த கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸ்க்கு கொடுக்கறதுக்காக மற்ற தானியத்தோட நீங்கள் கொடுத்த தானியமாக மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டாட்டர் ஃபீட் டு த ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ். செகண்ட் டாட்டர் அந்த கம்யூனிட்டி பர்பஸ்க்காக அந்த தானியத்தோட தானியமாக மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ ஹியர் ஃபர்ஸ்ட் டாட்டர் ஃபீட் டு ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ். செகண்ட் டாட்டர் கெப்ட் ஃபார் கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸ். சரியா, உணவு சர்வீஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல கொடுத்தாச்சு. ஸோ 2 பேருமே இப்படி யூஸ் பண்ணிட்டாங்க. நவ் ஹீ கால்ஸ் த தேர்ட் டாட்டர் ஸோ தட் எவ்ரி ஒன் குட் ஹேவ் இட், எல்லாருமே சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் செகண்ட் டாட்டர் சொல்லிட்டேன். அப்போ தான் தானியம் எல்லாருக்கும் போய் சேரும்பா, அதனால் நான் தானியத்தோட தானியமாக மிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சு. நவ் ஆஃப்டர் திஸ் த தேர்ட் டாட்டர் கேம். இப்போது தேர்ட் டாட்டர் உள்ளே வராங்க. The farmer asked her about the grains. She said, Father, I don't have those grains with me now. அப்பா, நீங்கள் சொன்ன மாதிரி என்கிட்ட இப்போ அந்த தானியம் இல்லை, நீங்கள் கொடுத்த தானியம் என்கிட்ட இல்லை. பட் ஐ நீட் 2 bullocks and men to get the grains. ஸோ அவன் என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து 2 bullocks வேணும், அப்புறம் அந்த கிரெயின்ஸ் எல்லாம் ஒரு ஆள் வேணும் அந்த கிரெயின்ஸை நான் கொண்டு வரத்துக்காக. ஃபாதர் வாஸ் கன்ஃபியூஸ்ட் அண்ட் ஆஸ்க்டு ஹர், என்னம்மா சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலையே, எதுக்காக உனக்கு bullocks வேணும் அப்படின்ட்டு. So why do you need bullocks and men to bring the grains here? நான் கொடுத்தது ஒரு பேக் தான் உனக்கு கிரெயின்ஸு, திரும்ப அந்த கிரெயின்ஸை நீ கொண்டு வரதுக்கு எதுக்குமா 2 புல்லக்கும் ஒரு ஆளும் ஒரு மென்னும் தேவை அப்படின்னு கேட்குறாரு. The daughter smiled and replied, I sowed those grains and now it has grown as crops. அப்பா, நீங்கள் கொடுத்த தானியத்தை நான் விதைச்சி நிலத்தில் போட்டு விதைச்சேன், அது நல்லா இப்போ அழகாக நிறைய கிரெயின்ஸ், நீங்கள் ஒரு பேக்கெட் கிரெயின்ஸ் கொடுத்த இடத்துல நான் மூட்டையாக இப்போது அந்த கிரெயின்ஸை உருவாக்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த மூட்டையெல்லாம் நான் அந்த தானிய மூட்டையெல்லாம் எடுக்கிறதுக்காக எனக்கு அந்த புல்லக் கார்ட் வேணும், எனக்கு மாட்டு வண்டி வேணும், ப்ளஸ் வந்து அதை ஓட்டு வரத்துக்கு எனக்கு ஆட்கள் தேவை அப்படின்ட்டு. ஸோ ஐ நீட் அ புல்லக் கார்ட் அண்ட் மென் டு ஹார்வெஸ்ட் அண்ட் பிரிங் பேக் த கிரெயின்ஸ். ஸோ அதை அறுவடை செய்கிறதுக்கும் எனக்கு அது தேவைப்படுது, ஆள் தேவைப்படுது அப்படின்ட்டு. ஸோ ஷீ யூஸ் த மில்லட்ஸ் வைஸ்லி. அந்த இப்போ மில்லட்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்கா, வைஸ்லி அப்படின்னா கிளவராக அழகாக யோசித்து ஒரு பேக்கெட் மில்லட் கொடுத்த இடத்துல மூட்டையாக மில்லட் உருவாக்கி வச்சுருக்கா. ஸோ ஷீ யூஸ் த மில்லட் வைஸ்லி. புல்லக் மீன்ஸ் யங் மேல் கவ்.
சரிங்களா. கவு தான் பசுமாட்டில் ஆண் பசுமாட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், புல்லக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹார்வெஸ்ட் இஸ் நத்திங் பட் வாட் இஸ் மீன் பை ஹார்வெஸ்ட் அப்படின்னா த ப்ராசஸ் ஆஃப் கேதரிங் க்ராப்ஸை வந்து எல்லா இடத்துலையுமே எல்லாமே ஒருங்கிணைப்படுத்துறது தான் சொல்கிறது. த ப்ராசஸ் ஆஃப் ஹார்வெஸ்டிங் கேதரிங் க்ராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபாதர் வாஸ் ஹாப்பி டு நோ தட் ஷீ யூஸ் த கிரைன்ஸ் வைஸ்லி. இப்போ தான் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி அப்படின்னா ரொம்ப என் பொண்ணு ரொம்ப கிளவராக வேலை செஞ்சுருக்கா அப்படின்ட்டு. ஃபாதர் ஃபவுண்ட் ஹர் ஆப்ட் அப்படின்னா என்ன ஆச்சுன்னா கரெக்ட்லி சூட்டபிள். அவளுக்கு தான் அந்த பொறுப்பை கொடுக்கணும். நிலத்தோட பொறுப்பை வந்து என்னுடைய 3வது பொண்ணுக்கு தான் கொடுக்கணும். ஆப்ட் அப்படின்னா APT ஆப்ட் அப்படின்னா கரெக்ட்லி சூட்டபிள், உனக்கு அது கரெக்டாக சூட்டபிள் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அண்ட் கேவ் ஹர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஃபீல்ட்ஸ். அந்த விவசாய நிலத்துக்கான எல்லா பொறுப்பையுமே அந்த 3rd டாட்டருக்கு தான் அவர் கொடுத்தாரு. ஹி டிஸ்ட்ரிபியூட்டட் ஹிஸ் அதர் வெல்த் ஈக்குவலி அமாங் த அதர் 2 daughters. மற்றபடி இருக்கிற செல்வாக்கு எல்லாமே மீதி 2 பொண்ணுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அந்த விவசாயத்தில் என்ன அந்த நிலத்துக்கான என்ன இருக்கோ எல்லாமே அந்த 3rd டாட்டருக்கு தான் அவர் கொடுத்தாரு. ஸோ எஸ் சில்ட்ரன், here we come to the end of the story. The story was very interesting, isn't it? Finally the farmer had chosen the right intelligent person to look after his wealth. ஸோ அவருக்கு அப்புறமா அந்த சொத்தை வந்து அழகாக பார்த்து பராமரிப்பது யார், அந்த விவசாய நிலத்தை யார் பராமரிப்பா அப்படின்னா, ஸோ ஹூஸ் தட், யார்? நீங்கள் இப்போ கதை கேட்டிங்கல்ல, யார்? ஸோ ஃபர்ஸ்ட் டாட்டர், செகண்ட் டாட்டர், எஸ் 3rd டாட்டர். ஸோ 3rd டாட்டர் தான் வைஸாக கிளவராக கொடுத்த வேலையை அழகாக அதை பார்த்து உருவாக்கி வச்சாங்க. ஸோ ஹீ கிவ் ஆல் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஹிஸ் 3rd டாட்டர். Yes children, here we come to the recap about this supplementary reader. The supplementary reader name is The Farmer and His Daughters. So the farmer having lived in the village Manipuram. He lived in the village Manipuram. He is a wealthy farmer. He had 3 daughters. He gave the millets to the 3 daughters. So the first daughter used to feed to flock of birds. The second daughter kept for food community food service, and the 3rd daughter harvest the crops. He gave a bag of millet. So these daughter used, the 3rd daughter used the millet, the bag of millet wisely. So now the farmer gave all the responsibility of the field to his 3rd daughter. So wise and clever work should be the good work. Yes children, I hope that you all understand this lesson. Please go through the lesson in your book. We will meet in the next class. Thank you children.